ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சுவையான சூப்பரான புதினா சட்னி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடுகு சேர்த்து சட்னி செய்யும்போது சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்த நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 4 பச்சை மிளகா, ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி கலர் மாறி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் மாறி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சட்னி அரைக்கும் போது சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு கட்ட அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினாவை வந்து நல்லா வந்து 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா புதினாவோட இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க. புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 1 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். உங்களுக்கு போடும்போது நிறைய இலை இருக்க மாதிரி தெரியுங்க. ஆனால் வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இலையெல்லாம் சுருங்கி போயிடும். இப்போ பாருங்கள், இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நறுக்கி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பத்தை அளவுக்கு தேங்காயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. கடைசியாக இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கீங்க. சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சுங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நீங்கள் சாதத்துக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இட்லி தோசைக்குன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். புதினா சட்னி இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரித்து நான் போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சுவையான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.